ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்கிறது சந்தோஷம். புதிய நாளில் தேவ வார்த்தை நம்மை வழிநடத்தி செல்லும். புதிய காரியங்களை நம்மளுக்காக செய்து முடிக்கும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கறது கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற சவால்களை, பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கறது கிடையாது. தேவன் தாம் யார் என்பதை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும்தான் பார்க்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற எல்லா வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தலைமுறையில் நிறைவேற்றுவார். நீங்களும் அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து மகிழ்ச்சியாய் தேவனை துதிக்கும்படிக்கு ஆண்டவர் நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார், நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. மத்தேயு 8:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். God honors your faith. God blesses your faith. All you have to have is faith. தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். தேவன் உங்கள் விசுவாசத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரே காரியம் விசுவாசம். நேற்றைக்கும் விசுவாசத்தை பற்றி படித்தோம். அது ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்றைக்கு ஒரு விசுவாசம், அது 100க்கு அதிபதியுடைய விசுவாசம். ஃபெய்த் ஆஃப் சென்ச்சுரியன், ரோமன் சென்ச்சுரியன், ரோம இராணுவத்தில் பணிபுரிகிற ஒரு 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். When you come to Jesus with faith, your faith will be rewarded. நீங்கள் இயேசுவிடம் விசுவாசத்துடன் வரும்பொழுது அந்த விசுவாசம் பலனளிக்கப்படும். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்து அவரிடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் மேலே தான் வச்சிருக்கின்றதை காட்டும் பொழுது அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் கடவுள் கனப்படுத்துவார். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை இயேசுவை எப்படி பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியாதே, கடவுளை பார்க்க முடியாதே அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். உங்கள் கைகளில் வேதாகமம், பைபிள் இருந்துச்சுன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா வசனமும் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்துடன் வரும்பொழுது, அந்த வசனத்தின் மேலே, வார்த்தையின் மேலே உங்களுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த வார்த்தை வல்லமையாய் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். எந்த காரியத்திற்காக நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். இந்த வசனத்தில் 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் மரண படுக்கையில் இருக்கிறான். அவன் சுகமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல விசுவாசத்துடன் வருகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் வீட்டுக்கு வந்து சுகமாக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், தேவனுடைய வார்த்தை போதும், அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை என்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கும், உயிரோடு எழுப்பும் என்ற விசுவாசம் அவர் வார்த்தையின் மேலே இருந்துச்சு. அதனால சொல்லுகிறான், நீங்கள் ஒரு வார்த்தை இங்கே சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான், பிழைத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்கிறார். இயேசுவும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலில் கூட நான் பார்க்கலன்னு சொல்கிறார். அந்த விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறார். இயேசு சொன்ன அந்த நொடியிலேயே வேலைக்காரன் வீட்டில் சுகமாய் விட்டான். அதே போல தான் நீங்கள் இயேசுவின் இடத்துல வரும்பொழுது, விசுவாசத்துடன் வரும்பொழுது, நீங்கள் விசுவாசத்துடன் எந்த நிமிஷம் இயேசுவிடம் வருகிறீர்களோ, அவர் வார்த்தையை படிக்கிறீங்களோ, அந்த நிமிஷமே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் தீர்க்கப்படும். எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துவிடும். விசுவாசத்துடன் தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் நேரத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இன்னும் சந்தித்திருக்க மாட்டீங்க. ஆனால் எதிர்காலத்தில் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தின்படியே காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்து இருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தை மட்டும்தான் நீங்கள் போய் சந்திக்க வேண்டும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு தேவன் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாச நம்பிக்கை வையுங்கள். தேவன் நாளை தினத்திற்கான காரியங்களை இன்றைக்கே நிறைவேற்றி விடுவார். அடுத்த மாதத்திற்கான காரியத்தை இன்றைக்கே நிறைவேற்றி விடுவார். என்றால் தேவன் காலத்தை தாண்டினவர், உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். விசுவாசத்துடன் வா, விசுவாசத்தினால் போ. விசுவாசத்தினால் 100க்கு அதிபதி இயேசுவினிடம் வந்தான். இயேசு சொல்கிறார், நீ எந்த விசுவாசத்துடன் என்னிடத்துல வந்தியோ அதே விசுவாசத்தினால் போ, உன்னுடைய வேலைக்காரன் சுகமானான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே விசுவாசத்துடன் வா, விசுவாசத்தினால் போ என்று இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவ வார்த்தை பெரிய வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். அதன் மேலே உங்கள் விசுவாசம் இருக்கட்டும். இன்றைக்கும் வல்லமையும் விசுவாசமும் நிறைந்த நாளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன்.